முதலாள போய் துண்டு போட்டாப்ல. இந்த பஸ் எந்த ஊருக்கு போகும் தெரியாது, டிரைவர் வருவானா கண்டக்டர் வருவானான்னு தெரியாது, போடல ஏறி சீட்டை போட்டு உட்காந்துட்டாப்ல. எப்படியும் எடுப்பான்டா அந்த பஸ்ஸை, எடுத்துருவான்னு. யாரு? ஒரே ஒரு குறுக்கல் வாரா வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கல் வாரா வழிவிடுங்கிற மாதிரி அந்த முஸ்தபான்னு ஒரு பையன், அந்த ஒரு பையன் தான் இந்த தாவேக்காங்கிற இந்த பஸ்ல ஏறின ஒரே பையன். அவர் ஒரே ஒரு ஆள். அவர் வந்து கார் கூட பிடிக்க மாட்டாப்ல, ஏன்னா டிரைவர் ஒன்று கார் பிடிக்கணும்னா அப்படின்னு சொல்லி ரேபிட்டோ போட்டு போகக்கூடிய ஆளு அந்த மனுஷன் மட்டும்தான். இவரை நம்பி வந்த கூட்டணி கட்சி தலைவர். எப்படி உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்லுங்கிற மாதிரி உன் கூட்டணி கட்சி யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்ற. முஸ்தபா எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கட்சியில சேர்த்து கூட்டணி வச்சுக்கன்னா நீ எவ்வளவு பெரிய கட்சின்னு தெரியுதா? அந்த ஆள் தேர்தல போட்டி போட்டாருன்னா அவங்க குடும்பத்தாட்களே ஓட்டு போட மாட்டாங்க. தேனி பக்கத்துல உத்தமபாளையம் தான் ஒரு ஊரு. அங்க விசாரிச்சு பார்த்தா அவர் குடும்பத்தாட்கள் ஏற்கனவே வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இவர் சார் வந்து வேலை பார்த்திருக்காப்ல. இவர் எவ்வளவு பெரிய ஆள் இந்த முஸ்தபா. இவர் உட்கார்ந்துகிட்டு இந்த தாவேக்காவுடைய ஊடக முகமாக இவர் இருக்காரு. இவருக்கு பாய், சூப்பர் பாய்ன்றாங்க. இந்த பாய் எந்த பாய்னு தெரியாது. இவர் சாம்பிராணி போடுற பாய். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் வடிவேல் படத்துல சாம்பிராணி போடுறல, சாம்பிராணி போடுற பாய் தான் இந்த முஸ்தபா. இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஊடகத்துக்கு அனுப்பிவிட்டு இவர் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்பார். யாரு? இந்த ஆம குஞ்சி காடை குஞ்சி இந்த காமெடி தம்பி காரணம் புளிப்பு காமெடி, இந்த புளிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு ஊடகத்தில் உட்காந்துட்டு இவர் எல்லாரும் கேள்வி கேட்கிறாரா. இந்த முஸ்தபா எந்த மாதிரி ஆள்னா இவர் தாவேக்க ஆதரவு நிலைப்பாடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அமமுக ஆதரவு நிலைப்பாடு. அமமுக சீட்டு கேட்டிருக்காப்ல. கூட்டணியா? கூட்டு பொரியல் பத்தலையா சாப்பாட்டுல வேணா தர்றேன், கூட்டணியா தரமாட்டேன்னு சொல்லி டிடிவி விரட்டி விட்டாப்ல. அதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. எவ்வளவு பெரிய ஆளு! ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. அதிமுக ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி அதிமுக ஆதரவு கொடுத்தாப்ல. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சட்டசபைக்கு வருவாங்களாம். போயஸ் தோட்டத்திலிருந்து சட்டசபை வரும்போது பல அமைச்சர்கள், பல அந்த எம்பிக்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆளுக்கு ஒரு திண்ணையை பிடிச்சுக்குவாங்க. அந்த போயஸ் தோட்டத்திலிருந்து தலைமைச் செயலம் போற ரோட்ல ஆளுக்கு ஒரு போஸ்ட் கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு இங்க நிற்பாங்க. டெய்லி என்னைக்காவது அம்மாவோட கடைக்க நம்ம மேல பற்றாதா அப்படின்னு பல பேர் அப்படி நின்ன ஆட்கள் பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஆக்டிவா இருக்காங்க. அப்படி இவரு ஒரு கடையை பிடிச்சிக்கிறது, அங்க டெய்லி கும்பிடுறது. அம்மார் வந்து கிட்டத்தட்ட 2011 இருந்து 2016 வரைக்கும் தொடர்ச்சி அந்த வழியாக இருக்காங்க. ஒரு நாள் கூட இவரை திரும்பி பார்த்து கிடையாது. அப்படிப்பட்ட புகழும் பேரும் புகழும் கொண்டவர் தான் இந்த முஸ்தபா. இந்த முஸ்தபா விஜய்க்கு ஆதரவுனா விஜய் எந்த மாதிரி ஆளுங்கிறத நாம முடிவு பண்ணிக்கலாம்.